அவரங்காய் இது மூலிகை மகத்துவம் உள்ளது. ஒவ்வொன்றும் இந்த மூலிகை செடிகளால மனிதனுக்கு ரொம்ப பயனுள்ளது இருக்குது. இத சாப்பிட்டோம்னா கோல்டு வராது, ஜலதோஷம் வராது. இது மிளகா நமக்கு வேண்டியது இங்கே வெஜிடபிள்ஸ் இங்கே எல்லாம் தயார் பண்ணி நாங்களே சுயமா சாப்பிட்டுக்கிறோம். அது வெத்தலை கொடி மேல ஏற்றிருக்கோம் பாருங்க, வெத்தலை கொடி ஏற்றிருக்கோம். இந்த காய வைக்கிறதுக்காக நம்ம ஏர் ஓட்டுற மாதிரி ஓட்டணும். இப்படி ஓட்டணும்னா தான் காத்து உள்ள போய் வெயில் உள்ள போய் இது சீக்கிரம் காஞ்சிடும். என்ன எங்க சாமியாரை யாரும் கூட்டிட்டு போறாங்க? ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. அன்பான கவி டிவி நேயர்களே, என்னுடைய அபிமான தொண்டர்களே, பக்த கோடிகளே, தொடர்ந்து ஆதரவு தந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் இஞ்சிமேடு பெரியமலை சிவன் ஆலயத்தின் சார்பாக, சிவன் சார்பாக உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, நான் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும். நான் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா கர்நாடகாவில் 30 ஆண்டுகள் பணி செய்த பிறகு, அதற்கு முன்ன ஒரு 3 ஆண்டுகள் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்ல வேலை செய்து, அதுக்கு முன்ன ஒரு 4 வருஷம் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டராக இருந்து டோட்டலி 37 ஆண்டுகள் பணியாற்றி மத்திய அரசாங்கத்தில் நான் ஓய்வு பெற்றது என்று உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பதை பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த விவசாயம்னா இதே இஞ்சிமேடு கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். எங்களுக்கு வேண்டிய நிலபுலமெல்லாம் இங்கே இருக்குது. அந்த காலத்தில் நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது ஒரு 4 மணிக்கெல்லாம் எங்கள் அப்பா என்னை எழுப்பி அவர் விவசாயம் செய்கிற இடத்துக்கு இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் பெரணமல்லூர் என்ற ஏரியினுடைய எதுவாயில் எங்களுக்கு 5 ஏக்கர் நிலம் இருந்தது. அந்த நிலத்துக்கு பயிர் வைக்கிறதுக்கு அவர் போவார். அவர் தனிக்கட்டையாக இருந்ததுனால நான் அவருக்கு உதவிக்காக என்ன அழைச்சிட்டு போவார். சிறு பிள்ளை தான். என்னை போயிட்டு அங்கே அவர் விட்டுட்டு தூங்குறதுக்கு போயிடுவார். நான் தூங்க போயிடுவேன். அவர் கவலைன்னு ஓட்டுவாங்க. அந்த காலத்தில் கவலைன்றது 2 மாடுகளை கட்டி ஒரு கோணி, அதாவது ஒரு பைய தோல் பையிலிருந்து வச்சு ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்கும். அதை வச்சு சாலு, அந்த சாலில் இதை பூட்டி மாட்டை ஓட்டினோம்னா நீர் கிணத்துலேருந்து வெளியே கொட்டும். அதுதான் கவலை. அதன் பிறகு தான் ஏத்தம், அதாவது பனை மரத்தை வெட்டி போட்டு அந்த ஒரு மரத்தில் ஒருத்தருக்கு கீழே ஒருத்தர் ஏத்தம் இறக்கிறதும் 2 பேரும் மேலே ஏறி அந்த தண்ணி கொட்டுற மாதிரி செய்வாங்க. அதெல்லாம் போய் தான் இப்போ நமக்கு விவசாயத்துறை பல மாற்றங்களை கண்டு இந்த மோட்டர் இந்த மோட்டர் மூலம் தண்ணி இறைச்சி நம்ம பலன் காண்றோம். அந்த காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு உதவியாக இருக்கிறதுக்காக என்னை கொண்டு போய் விட்டாருன்னா, காலையில் நான் எழுந்து நிலத்தை எங்கள் அப்பா அண்டை வெட்டாருன்னா நாம் ஏர் ஓட்டின்னு வருவேன். எனக்கு ஏர் ஓட்ட தெரியும், நான் ஏர் ஓட்டுவேன். எங்கள் அப்பா அண்டை வெட்டுவார். அவர் அண்டை வெட்டி விட்ட பிறகு அவர் ஏர் ஓட்டினார்னா நான் ஒட்டு தலை போடுவேன். இந்த ஒட்டு தலைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக ஒன்று இருக்கும், அது வழியாக நீர் கசிந்து வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக. இந்த நண்டுகள்லாம் இருக்கு பாருங்க, அதை தொலை போட்டுருச்சுன்னா தண்ணி நீக்காது. இதுக்காகத்தான் ஒட்டு தலைன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அற்புதமான முக்கியமான ஒரு இது. அது இந்த கான்செப்ட்லாம் இப்போ இருக்குதா இல்லையா எனக்கு தெரியல. இப்படி விவசாயத்தில் ஒவ்வொன்றுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை தூக்கி கட்டி எடுத்துன்னு போகிற பாரு, அது தலை மேலே கூட எடுத்துன்னு போகணும். அது நான் எல்லாமே செய்திருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் அதிசயமாக இருக்கும். நான் பிறந்த ஃபேமிலி விவசாய விவசாய குடும்பன்றதுனால இந்த விவசாயத்தை நான் செய்துதான் இருக்கிறேன். அதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஐஏஎஸ் ஆன பிறகு நான் இங்கே வந்த பிறகு எங்களுக்கு இதுக்குள்ள ஒரு 15 ஏக்கர் நிலம் ஆயிடுது. அந்த 15 ஏக்கர் நிலத்துல நாங்கள் சாகுபடி வச்சு இதில் ஆட்களை வச்சு நான் பண்ணுறேன். நான் பர்சனலாக சூப்பர்வைஸ் தான் பண்ணுவேன். அந்த மற்றதான் எங்கள் ஆளுங்க பார்த்துக்குவாங்க. எங்கள் அப்பா பயிர் வச்சது எப்படின்னா இயற்கை விவசாயம் தான். மரத்துங்களில் இருக்கிற கிளைகளை வெட்டி அதை அப்படியே பள்ளம் தோண்டி புதைக்க வச்சு அது உரமான பிறகு அதை எடுத்து பயிரில் போட்டோம்னா நல்லா விளையும். இந்த கெமிக்கல்ஸ் கண்டென்ட் இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லை,
ஏரிகளில் வந்து ஏரி வற்றி போச்சுன்னா அந்த வண்டல் மண்ணுங்களை சேர்த்து அதை கொண்டாந்து நிலத்துல போட்டு அதையும் பயிர் வைப்போம். ரொம்ப பிரமாதமா விளையும் அந்த வண்டல் மண். அதே போல அதுல விளையிற மற்ற இதெல்லாம் கூட சுரண்டி எடுத்துட்டு வந்து நாங்க போடுவோம். இப்படியாக விவசாயத்துக்கு இயற்கை விவசாயமே நடந்தது அந்த காலத்துல. இந்த காலத்துல பேசுற அந்த மருந்துகள் உரங்கள் எதுவும் கிடையாது, கன்செஷனும் கிடையாது. ஆனா நாங்க சாப்பிட்ட சாப்பாடு நெல்மணிகள் நல்லாவும் இருந்தது, சுவையாவும் இருந்தது, நோய் நொடி இல்லாமல வாழ்ந்தோம். இந்த காலத்துல ரெண்டுமே நடக்குது. எங்களுக்கு வந்து மாடுகள் ஒரு 20 மாடு இருக்குது. இந்த மாடு போடுற சாணத்தை நாங்கள் கொண்டு வயல்ல கொட்டி செய்கிறோம். அது ஒரு போகாது. அது அந்த மர செடி கொடிகளை கட்டி அது போடணும். அதுக்கு வந்து இந்த காலத்தில் இருக்கிற மாணவ பிள்ளைகளுக்கு அதில் வந்து சக்தி கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால அவங்க பண்றது இல்லை. எனக்கு ஒரு 20 மாடு இருக்குதுன்னு சொன்னேன். இந்த மாடு பெரும்பாலும் வந்து பால் கறக்கிற மாடுகள் தான். இந்த பாலை கறந்து தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும். இங்கே நாங்கள் இருக்கிறவங்க ஒரு 20-30 பேருக்கு வந்து பால் காப்பி டீ வேலை கொடுக்கணும். அதுக்காக எனக்கு மாட்டுக்கு புல் வேணும். அந்த புல்லு தான் விவசாயத்தை செய்து இதனால் வர இந்த வைக்கலை வச்சு தான் மாட்டுக்கு கொடுக்குறோம். புண்ணாக்கெல்லாம் போடுறோம், வேற இதெல்லாம் செய்கிறோம். இருந்தாலும் இந்த மாட்டுக்கு முக்கியமான தீனியை வைக்கோல் தான். இந்த வைக்கோல்றதுக்காகத்தான் நாங்கள் விவசாயத்தை வச்சு பண்ணுறோம். ரெண்டாவது எங்களுக்கு சாப்பாடு. இங்கே எவ்வளோ பேர் வராங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அன்னதானம் பண்ணோம். அன்னதானத்துக்கு அரிசி வேணும். எங்கள் நிலத்துல நாங்களே பயிர் வச்சு அந்த நெல்லை எடுத்துன்னு போயிட்டு அரிசியா மாற்றி அதையே வந்து அன்னதானத்துக்கு பயன்படுத்துகிறோம். இப்படி பல விதத்தில் நடக்குதுங்க. இங்கே நிறைய பறவை இனங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் கூட அரிசி தூவி அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். இப்படி எதை எடுத்தாலும் இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியமான இருக்கிறதுனால இதுக்காக எங்களுக்கு இருக்க ஒரு 15 ஏக்கர் நிலத்தை நாங்கள் விவசாயம் செய்து அதனிருந்து பலன் அடைகிறோம். அதனால வந்து எல்லாருக்கும் அனுகூலமா நடக்குது. நான் இங்க இல்லாத போது கூட, அதாவது சர்வீஸ்ல இருந்த போது கூட எங்க ஆட்களை வச்சு நாங்க விவசாயம் நடந்துகிட்டு தான் இருக்குது, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னு கேட்டா இந்த கோயிலை 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்ட ஆரம்பிச்சோம். அந்த காலத்துல இந்த இப்போ ரோடே இல்லாத காலம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் வாழணும், சாப்பாடு நேர வேலைக்கு சாப்பிடணும், வேலைகளை செய்யணும், வர வேலை ஆளுங்களுக்கு சாப்பாடு போடணும், எல்லாமே இது டிபெண்ட் ஆனதுனால இந்த விவசாயத்தை அந்த காலத்துல இருந்தே நாங்க செய்துட்டு இருக்கோம், கண்டினியூ பண்ணிட்டோம். அதனால நடந்துட்டு இருக்குது. இப்பவும் அதை தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம். பரம்பரை எங்களுக்கு வந்து 5 ஏக்கர் நிலம் தான் இருந்தது. இப்ப நாங்க வந்து வேலைக்கு சேர்ந்த பிறகு என் மனைவியும் இதுல வந்து ஒரு விவசாயி. ஏன்னா அவங்க பேங்க்ல இருந்ததுனால இதனுடைய மகத்துவத்தை புரிஞ்சு அவங்க கோல்டன் ஷேக்குன்னு கொண்டு சொல்லுவாங்க, கோல்டன் ஹேண்ட் ஷேக்குன்னு. அதாவது சீக்கிரம் ரிட்டையர் ஆயிட்டுன்னா ஒரு பெரிய தொகை கொடுப்பாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து நிலத்தை வாங்கிட்டாங்க அவங்க. இங்க இருக்கிற பூமிங்களே எந்த மட்டும் இல்லை, எல்லாருமே எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் நெல் பயிர் தான். ரெண்டாவது போனீங்கன்னா வேர்க்கடலை தான். தோரம் பருப்பு கூட அதில் தோர செடியெல்லாம் வச்சு கூட தோரை எடுப்பாங்க. மற்ற சின்ன சின்ன சிறுதானியங்களை வந்து கொண்டு வருவாங்க. இப்படிலாம் இந்த பகுதியில் இருக்குது. அதே சமயத்தில் இங்க வேற பயிருக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணேன். ஒரு IAS ஆபீசரா வந்திருக்கிறேன். இந்த பகுதியில் வேற ஒரு நல்ல பயிர்களை கொண்டு வரணும் அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு கிராப் அதை வந்து பூமியில நட்டோம்னா அது வந்து வளர்ந்து நிற்கும். அதில் வந்து கட் பண்ணி எண்ணெய் எடுத்து போட்டோம்னா ஒரு கிலோ 1500 ரூபான்னு சொன்னாங்க. அதை நான் வந்து நட்டேன். ஒரு பிரயோஜனம் இல்லை. அதன் பிறகுதான் சயின்டிஸ்டுங்களை கூப்பிட்டு ஆராய்ச்சி செய்ததுல இந்த பூமிக்கு அது வளராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதே போலதான் பல செய்தேன். இந்த கரும்பு போட்டோம். இந்த கரும்பு கூட இந்த மண்ணுக்கு எடுத்து வரல, ஒத்து வரல. அதுலயும் நஷ்டம் தான். அதனால இங்க வேர்க்கடலையும் நெல் பயிரும் தான் தகுந்த உகந்த இந்த மண்ணுக்கு தகுந்த பயிர். அதையே நாங்க செய்துட்டு இருக்கோம். உழவன் கணக்கு போட்டா ஆளாக்கு மிஞ்சாதுன்னுவாங்க. அந்த அளவுக்கு உண்மையிலேயே நீ இருக்குது. எல்லா மெஷின்களுக்கெல்லாம் காசு கொடுத்து, அறுவடைக்கு மெஷினு, உழறதுக்கு மெஷினு, தூத்துறதுக்கு மெஷினு, இது பண்றதுக்கு மெஷினு, இப்படி எல்லாமே மெஷின் வந்துட்டு அதுக்கெல்லாம் நம்ம காசை கொடுக்க நமக்கு எங்க மிச்சமாகுது? எல்லாம் மெஷின் உலகம் ஆயிடுது. அப்போ மெஷின் நமக்கு வந்து சாப்பாடு போட்டு ஃபில்அப் பண்ணுமா? பெரிய நஷ்டம் தான் நடக்குது. இது உலகத்துல
இந்தியாவில் பெரும்பாலும் தமிழகத்துல விவசாயிக்கு லாபம் என்பதே கிடையாது. ஏதோ நிலத்தை சும்மா பயிர் இல்லாம கரம்பா விட்டா விளையாத முள் புதர்லாம் வளர்ந்து அதெல்லாம் நஷ்டத்தை உண்டாக்குன்றதுக்காகத்தான் பயிர் வைக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் எல்லா ப்ராப்ளத்துக்கும் விவசாயத்தை பெருக்கிறது தான் ஒரே வழி. அதுக்கான நீர்நிலைகளை பெருக்கணும், ஆறுகளை பெருக்கணும், உற்பத்தியை பெருக்கணும். இது வளர்ந்தா மக்கள் சுபிட்சமாக இருக்கும். எங்க நிலத்துல 5 பேர் வேலை செய்யறாங்க. அவங்களும் இந்த காலத்துல மேஸ்திரி வேலை தான். அண்டை வெட்டுறதுக்கு அவங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். மற்ற நெல் அந்த பயிர் வச்சு பாத்தி கட்டினா பாத்திலிருந்து பயிரை அதை எடுத்து என்ன கட்டி அதை எடுத்து போடுறதுக்கு அவங்க பயன்படுறாங்க. மற்ற பேர் எல்லாம் மெஷின் தாங்க. ஒரு இது இல்லைங்க, வக்கீல் கட்டுறதுக்கும் மெஷின் வந்துடுச்சுங்க. இதனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்க, வரத்து பூரா போயிடுதுங்க. சில்லு வண்டினுடைய இறைச்சல் அதுக்கு கிராமப்புறத்துல அதுலயும் நீ அதிகாலத்துல பாத்தீங்கன்னா எல்லா பறவைகளும் எழுந்து அற்புதமான கீதங்களை பாடிக்கிட்டு ரொம்ப போவோம். அதுவே ரம்மியமான ஒரு காட்சி. இயற்கையில திருப்தி தருவது, நோய் நொடி இல்லாம வாழ்வது, இதுதான் இந்த பறவைகளுடைய கீதங்கள். இந்த கீதங்களை கேட்க கேட்க மெய் மறந்து போலாம். அது ஒரு சுவை, அது ஒரு இனிமை, அது ஒரு தனிமையை நமக்கு கொடுக்குது. அதே போல பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல பறவைகள் வரிசை வரிசையா கூடு கட்டிக்கிட்டு பறக்கும் பாருங்க. ஒரே ஆகாயத்துல அவ்வளோ அற்புதமா ஒன்னா பறந்து போவோம். அதுவே கண்கொள்ளா காட்சி. பயிர் வைக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா எங்க இருந்தாலும் கொக்குகள் ஆயிரக்கணக்கில் அங்க பயிர்ல நிற்கும். அதுல இருக்கிற பூச்சிகளை சாப்பிடும். இப்படி இந்த கொக்குகளுடைய வாழ்க்கை ஒரு விதம். பச்சை கிளிகள் இப்ப கம்மியாயிடுச்சு. அது மரம் செடி கொடிகள் இருக்கிற பழங்களை சாப்பிட்ற காட்சியே காட்சி. அது இப்ப குரங்குகள் இருக்குது இல்லையா, அவங்க வேட்டையாடுறதுக்கு வராங்க நம்ம கிராமத்துகளுக்கு. இங்க இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாம் பூந்து அவங்க விளையாடுறதுதான், அவங்க சாப்பிட்றதுதான் மிச்சம் நமக்கு. அந்த அளவுக்கு குரங்குகளுடையது, அணில்களுடைய அட்டகாசம், எலிகளுடைய அட்டகாசம். நீங்க எதை கேட்குறீங்க, அத்தனை ஜீவராசிகளும் செய்து மிச்சம் வச்சுதான் நமக்கு சாப்பாடு. அவங்க விட்டதான் நமக்கு. அதுல வேர்க்கடலை போட்டோம்னா எல்லாத்தையும் அதை தோண்டிடுவாங்க. இப்படியா வாழ்க்கையோட இறைவன் படைத்த அத்தனை ஜீவராசிகளில் எது எது வேணுமோ அது நம்ம விவசாயத்துல நாம வச்சு அவங்க சுவைச்சு மிச்சம் வைக்கிறதா நம்ம எடுத்துக்குவோம். அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா கவுன் கண்டு வச்சுக்கிட்டு ஒரு பந்தல் மேல நின்றுக்கிட்டு அடிப்பாங்க. அந்த காக்கா வரக்கூடாது, குருவி வரக்கூடாது, பருந்து வரக்கூடாதுன்னு சொல்லி அடிப்பாங்க. அதை கவுன் ஓட்டுவாங்க, ஒரு கல்லை வச்சு கவுன் ஓட்டுவாங்க. அப்படி போட்டுறதுனுடைய காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பறவைகளை துரத்துறது தான். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து நடந்து வருகிற ஒரு சங்கதி. அதாவது உற்பத்தி காப்பாற்றுறதுக்காக நாம செய்யற ஒரு உதாரணம் வழிமுறைகள். இப்படியாக எல்லா முறையிலையும் நீங்க பார்க்கலாம். நான் எனக்கு 74 வயதாகுது. நான் இப்போ சொல்றேன், ஒரு 20-30 வயசு கால வரையிலும் இந்த விவசாயம் நல்ல விவசாயம் நான் சொன்னேன். அதுக்கு மூல காரணமே என்னங்க, மண்புழு விவசாயினுடைய தோழன். அது பூமிக்கு அடியில் இருக்கிற மண்ணை கொண்டாந்து மேலே கூட்டுறதுனால அது வளமான மண்ணாகுது. இங்க பாத்தீங்கன்னா இந்த தெரு பூரா இது பனைமரம் இருக்குது. இது எல்லா இடத்துலயும் இருந்தது, இப்போ கம்மியாயிடுச்சு. அந்த பனைமரம் எந்த விதத்திலையும் எதுவும் எதிர்பார்க்காத பலன் கொடுப்பது தான் அந்த பனைமரம். அந்த பனைமரம் நுங்கு கொடுக்குது, பழம் கொடுக்குது, இங்க நாறு கொடுக்குது, ஓலை கொடுக்குது, வீடு கட்ட வாசல் ஓலை கொடுக்குது. இப்படி எல்லா துறையிலும் அந்த காலத்துல விசிறியா பயன்படுத்தினாங்க. அதுல இருக்க நுங்கு நம்ம உறிஞ்சி சாப்பிட்டோம்னா உடம்பு கூடாகும். இந்த அளவுக்குலாம் இப்ப பனை மரத்திற்கு ஒரு பெரிய உபயோகம் இருக்குது. இன்னைக்கு யார் இதை பயன்படுத்துறாங்க? பனை மரங்களுடைய அவசியம் கண்டிப்பா இருக்குது, பலன் அதிகமா இருக்குது. எதிர்பார்க்காத செலவினங்கள், இதுல செய்ய வேண்டிய செலவினங்கள் ரொம்ப கம்மி. ஒரு பனை மரத்தை கொண்டு அப்படி போட்டோம்னா அது முளைச்சு வந்துடுது. அதனால அன்பர்களே, நீங்க பனங்கொட்டைகளை கொண்டு எல்லா இடத்துலயும் நீங்க நட்டு வச்சீங்கன்னா அது நிழல் கூட கொடுக்காது, அது நேரா போயிடும். அதனால பயிருக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. ஆனா அதனால பயன்பெறுவது நாம தான். அதனால எல்லா இடத்துலயும் பனை மரத்தை நடுங்க. அதனால நமக்கு யூஸ் ஆகும் என்ற
உங்களுக்கு கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். முதன்மையான பிரியாரிட்டி விவசாயத்தை கொடுக்கணும். அந்த விவசாயம் தான் நம்மளை காப்பாற்றும். அதுக்காக நீங்கள் எல்லோரும் இயற்கை விவசாயத்திலையும் கவனம் செலுத்தணும். ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா.